ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஃபீட் த எண்டர் ட்ராகன் வித் கன் சீரிஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ போட்டு போயிடலாம். எபிசோட் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கேவுக்கு தான் போக போகிறோம். நிறையா கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய அயன்லாம் கொண்டு வர போகிறோம். அது முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் பிளேஸ் பண்ணி ஃபுட் ரிசோர்ஸ்க்காக பிரெட் செஞ்சு எடுத்தேன். நேற்று நம்ம ஹேபிள் கட் பண்ணிருப்போம். சரி, இப்போ அடுத்து என்ன, வாங்க இப்போ கேவு தான் போகணும். வாங்க போய் கேவ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்ன இது? ஓகே, போகும்போதே ஒரே பிரச்சனையாக இருக்குது. சரி வாங்க, ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். கேவில் எப்போ என்ன நடக்குது போய் பார்த்துட்டு வருவோம். கேவ் நான் வர வழியிலே வந்து பார்த்துட்டு வந்திருப்பேன். போன வீடியோவில் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரில. இந்த கேவ் தான் நான் பார்த்தேன். வெளியேருந்து பார்க்கும்போது பெருசாக தெரியுது, உள்ளே எப்படி இருக்கும் தெரியலையே. என்ன பார்த்துட்டு அடி வரேன். ஏய் மாடு, நீ ஏன் பின்னாடி வந்திருக்க? நம்ம இங்கே அங்கே பாருங்க, கோல் இருக்குது, அயன் இருக்கா, சூப்பர். வாங்க கோலையும் வெட்டும் அயனையும் வெட்டும். அப்புறம் இங்கே பாருங்கள், ஜாம்பிஸ் நிறையா இருக்குது. நான் போன வீடியோ சொன்ன மாதிரி நான் கீப் பண்ணிட்டு தான் ஆன் பண்ணுறேன். அது ஏன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு போக போக புரியும் பாருங்கள். இவன் வேறு எரிஞ்சிட்டே வந்து நம்மளும் எறி விட்றான். சாப்பிடா. ஓகே, இப்போ வாங்க டக்குன்னு இங்கே இருக்க கோல் அப்புறம் சைடில் அயன் இருக்குது, கட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே 2 பேர் வரானுங்க. டேய், அதான் வெளியே வெயில் அடித்து எறிகிறீங்கல்ல, அப்புறம் எதுக்குலாம் என்ன துரத்துறீங்க? போங்கடா, போய் குளிர்காயங்கடா. டேய் ஐயோ, உள்ளே பாருங்கள், ஸ்கெலிட்டன் இருக்கான். போச்சு, செத்துருவோன்னு நினைக்கிறேன். இருங்க, ஸ்கெலிட்டன். டே ஜாம்பி போச்சு. வந்தவனே எதையுமே கேவில் வந்து பண்ணல, அதுக்குள்ளே முதல்ல செத்துனோம். அதுக்காக என்ன பண்ண முடியும்? வாங்க சீக்கிரமாக மறுபடியும் கேவுக்கு போகலாம். இந்த வாட்டி உங்களை வச்சுக்கடா. நாங்கள் இந்த கதவு கூட ஒரே பிரச்சனையாக போச்சு. திறன்னா மூடுன்னா திறக்குது. சரி வாங்க போயிடலாம். வேறு வேறு விட்றானுங்க ஆகும்னா. அப்புறம் இந்த கட் பண்ணுற சீன்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது உங்களுக்கு பார்க்க போர் அடிக்கும். நான் மைண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டீங்க, இப்போ நான் அடி வாங்குறத மட்டும் பாருங்களேன். இங்கே எப்படி சாப்பிட்றேன்னு மட்டும் பாருங்களேன். நான் இங்கே வந்து கீழே விழுந்த எம்எல்ஜி பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் செத்துட்டேன். ஆனால் அங்கே தண்ணிலாம் ஊற்றிருக்கேன், எப்படி செத்தேன்னு தெரில. அப்புறம் இருக்கிற அயனை வச்சு ஹெல்மெட் செய்யலான்னு பார்த்தா ஹெல்மெட்லேயே வந்து டார்ச் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. அதையும் அப்படியே ஒட்டிட்டு அப்புறம் இங்கே வந்து ஊற்றின தண்ணியை திருப்பி எடுக்கலான்னு வந்துட்டு இங்கே வந்துகிட்டே இருக்கேன். நிறையா ஜாம்பி சொத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்கள்ட்ட பயந்து நான் மட்டும் ஓடுறீங்க பாருங்கள். சைடில் பார்த்தா இவ்வளோ ஜாம்பி. எத்தனை ஜாம்பி தெரியுமா? இவங்களை பார்த்து பயந்து ஓட்டே இருக்க சமயத்தில் தான் இவனை கண்டுபிடிச்சேன். டைமண்டு. எத்தனை டைமண்ட் கொடுப்பாங்க பார்த்தா ஒன்றே ஒன்று. பாவீங்களா, இதை கொடுத்து இப்படி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படி வந்தால் இங்கே இன்னொரு புது ஓர் பேர் வந்து அலுமினியமு. இதை கட் பண்ணுறது வந்து டைமண்ட் பிக்காக்ஸால் ஒப்சீரியனை வெட்டுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. இத்தனைக்கும் நான் அது வந்து ஸ்பீட் போடுறேன், இருந்தாலுமே லேட் ஆகுது பாருங்கள். இந்த இதை வெட்டிகிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் லெதர் ஆர்மர் போட்டு ஒரு ஜாம்பி வரும். அது வெட்டி முடிச்சிட்டான்னு பார்த்தா வெட்ட முடியாது. அப்புறம் இப்படி போயிட்டே இருப்பேன். போனதுக்கப்புறம் தான் என்கிட்ட ஒரு யோசனை, சீல்டு தான் வச்சுருக்கோம்ல, இவங்களை திருப்பி ஒரு டைமாச்சும் அடிப்போன்னு சொல்லிட்டு அடித்தேன். இந்த வாங்கடா, ஐயோ ஒரு ஹட்டு வந்துருச்சு. சேஃப் ஆடணும். சீல்டு போச்சுடா. நான் சீல்டு பிடிச்சேன், எப்படி அடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அயன் இருந்துச்சு. அதை வெட்டிகிட்டே இருக்கும் போது தான் இந்த ஒரு இடத்த பார்த்தேன். இது நம்ம வந்து அந்த எம்எல்ஜி பண்ணுறோன்னு உழுந்த இடம் தானே. இப்போ வாங்க, நான் இப்போ எம்எல்ஜி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு வாட்டி தான்டா விழுவேன், இன்னொரு வாட்டிலாம் விழ மாட்டேன்டா. எனக்கு கரெக்டாக தண்ணி வச்சுட்டு குதிச்சிட்றா. அவ்வளோதான், கரெக்டாக பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. அப்புறம் இங்கே என்ன கோல்டு வர கட் பண்ணலான்னு வந்தேன். இங்கே ஒரு ஸ்பைடர் என்ன அடிக்காத மாதிரியே நின்றுருந்தான். சரி அடிக்க மாட்டான், ஓரமாக போய்டும் பார்த்து டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் இங்கே சீல்டு பிடிச்சிருக்கேன்னு நினச்சி சும்மா நின்றேன். கடைசியில் பார்த்தா இப்போ தான் சீல்டே பிடிக்கிறேன். அடிச்சுலாம் பார்த்தா மறுபடியும் நம்மளை முடிச்சிட்டான். அப்புறம் கன்று செய்கிறதுக்கான பொருளை செய்கிறான். முதல்ல அதுக்கு ப்ளூ பிரிண்ட் தேவைன்னு ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தா அதுக்கு பேப்பர் தேவைப்படுச்சு. நான் வந்த வழி ஃபுல்லாக எங்கேயும் சுகர் கேன் இல்லை. அதனால் இந்த வில்லேஜர் வச்சு இந்த ஒரு குதிரைக்கு சேடல் போட்டு எக்ஸ்ப்ளோர் போகலான்ட்டு போனால் பக்கத்துலேயே தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலே வந்து அங்கே பாருங்கள் சுகர் கேனும் இருக்குது. பாவி, இந்த குதிரை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சரௌண்டிங்கில் கொஞ்சம் குதிரை இருந்துச்சு. இந்த குதிரையை நம்ம ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க சுகர் கேனை முதல்ல வந்து வெட்டினேன். இறங்கடா, முதல்ல சேண்டில் எடுத்துப்போம். இந்த குதிரையை நம்மளுக்கு தேவையில்லை, ஸ்லோவாக போகுது ரொம்ப. வாங்க முதல்ல இங்கே இருக்க சுகர் கேனை எடுத்துப்போம். வெட்டுறாடி. அவ்வளோதான், வெட்டியாச்சு. இங்கே ஒரு குதிரை எடுக்கலான்னு பார்த்தா இது குட்டியோடு இருக்குது. சரி நம்ம எதுக்கு பிரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சைடில் இருக்கிற ஒரு குதிரைக்கு வந்தேன். இது உக்காந்ததுக்கே செம ஸ்பீடாக போச்சு. அதனால் எப்படியே டடுன்னு டேம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அவனை இந்த மாதிரி அடைச்சி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாங்க போய் நம்ம ப்ளூ பிரிண்ட் செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பர் நக்கெட் வேணும். நான் வெறும் காப்பர் எடுத்து போய் வைக்கிறேன். சரி வாங்க முதல்ல காப்பரை உருக்கி அந்த காப்பரை தூக்கி வைப்போம். அந்த நேரத்தில் நான் அயன் ஃபுல் செட்டாக ஃபார்மர் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ பிரிண்ட் செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3ல் பார்ப்போம்.